ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி கிறிஸ் கிச்சன் vlog வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு மருந்துங்க. கருவேப்பிலையை நம்ம எல்லா ஃபுட்டுலேயும் நம்ம சேர்ப்போம். பிரியாணியில் மட்டும்தான் சேர்க்க மாட்டோம், மற்றபடி எல்லா ஃபுட்டுலேயும் கருவேப்பிலை சேர்க்கலாம். கருவேப்பிலை வந்து ஹேருக்கு ரொம்ப நல்லது. ரத்த சோகை, ஹார்ட்டுக்கு, ஹீமோக்ளோபின் எல்லாத்துக்கும் கருவேப்பிலை வந்து ஒரு அரிய மருந்து. அது வந்து ரொம்ப நல்ல ஒரு மெடிசின் கூட. இந்த கருவேப்பிலையை வச்சு நான் ஒரு அழகான ஒரு ஜூஸ் போட்டு காட்ட போகிறேன். நீங்களும் இதை செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ தான் பறிச்சுட்டு வந்தேன் என்னோடய கார்டனில். இங்கே பாருங்கள், பறித்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்து வச்சுருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக. நம்ம இந்த கருவேப்பிலை இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஒவ்வொரு கருவேப்பிலையாக எடுத்து இந்த மாதிரி அழகாக உருவி ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. ஜூஸுக்கு தேவையானது பாருங்க. நான் கருவேப்பிலை நல்லா உருவி வச்சுருக்கேன், அதை பறித்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கப் கருவேப்பிலை எடுத்துக்கிறோங்க. பாருங்கள், இந்த ஒரு கப் கருவேப்பிலை எடுத்துக்கிறோம், மிக்சியில் போட்டுக்கிறோம். கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கணும். அதில் இஞ்சி நீங்கள் இப்படியே போடுங்க. இஞ்சி எடுத்துக்கிறோங்க பாருங்கள், இஞ்சி இப்படி சேர்த்துக்கோங்க. இல்லை 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். மோர் இருந்தாலும் நீங்கள் மோர் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் வாட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம போய் அடிச்சுட்டு வந்துடலாம் தளிக்கு. இப்போ அடுத்து 2வது ஜூஸ் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மோரில் அடித்தோம், இப்போ நம்ம லெமன் மட்டும் போட்டு அடிக்கிறோம். கருவேப்பிலை ஒரு கப் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதே மாதிரி இஞ்சியும் போட்டுக்கலாம். தூக்கு லெமன் கட் பண்ணிட்டோம். அந்த லெமன் நம்ம அதில் பிழிஞ்சு விட்றோம் பாருங்கள். இது ஒரு விதமாக டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஜூஸ் குடிக்கல. மோர் கலந்து குடிக்கல, அது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதுக்கு தேவையான தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து மோர் கலந்த கருவேப்பிலை ஜூஸ். இது வந்து லெமன் கலந்த கருவேப்பிலை ஜூஸ். இப்போ நம்ம லெமன் கலந்ததில் கொஞ்சம் தேன் விட்டு சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். மோரில் கலந்து கொடுத்தாலும் ரொம்ப பிடிக்கும். இதில் லெமனும் தேனும் கலந்தது. சூப்பரான சுவையான கருவேப்பிலை ஜூஸ் ரெடி. ஒன்று மோர் கலந்தது, ஒன்று லெமனும் தேனும் கலந்தது. ரெண்டுமே ரொம்ப நல்லது தான். எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.